காலோட தீர்ப்பு அப்படி. இவ்வளவு அழகா பேசுறிய. ஆமா. வயிற்றுக்கு என்ன சாப்பிடுற? நானா? ஆமா. நான் தான் சொல்லிவிட்டு நான் பண்ணி பீன. என்னத்துக்காக அப்படி சிரிக்கிற? பண்ணி பீ யாரா திம்பாங்களா? பண்ணி டீ. பாரு. ஆமா பண்ணி டீ. ஆமா அச்சாதுன்னு அதை வர நினைப்ப பக்கடா சூத்தத பாரு உக்காந்துருக்குதாங்க. பேரு வர வைக்கிற பேரு சொல்லுமா அண்ணா. ஓய் என்னுடைய பெயர் தான் இந்திராணி என்று சொல்லலாம். எத்தனை இஞ்சானி? எத்தனை இஞ்சானியா? 7 இஞ்சானி. என்ன செவுத்து கடிக்கிறதா? ரீப்பர் கடி. பிள்ளை நீ தானே சொன்ன. நீ பேர் வச்சது பாவ. இனிமே எந்த ஊருக்கு போனாலும் அதே தான் சொல்லி கூப்பிடுவாங்க. நீ தான் கரெக்டா சப்போர்ட் பண்ற. ஓ இந்திராணி. உங்க பேர் இந்திராணின்னு சொல்றியே. சரி. இவ்வளவு ஒரு அழகா நல்ல தங்க சிலையாட்டம் உன்னை பெத்தாங்களே உங்க அப்பா யாரு? எது கேக்குற? இல்ல தெரிஞ்சுக்கலாம்னு தான். அப்படியா? அம்மா என்னுடைய பெயர் இந்திராணியாக இருந்துட்டாலும் இந்த இந்திராணி அம்மா. ஆமா. நான் எங்க பிறந்தேன்? நீ எப்படி பிறந்த? உன் வரலாறு என்ன? உங்க அப்பா யாரு? ஐயோ உனக்கு கை வைக்கிறதுக்கு இடமே இல்லையா? நானு ஏன் கை வச்சுன்னு கேளு. உன்ன மாதிரி வயசு பிள்ளைங்களை கண்டா எனக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. வயசு பிள்ளைங்களை கண்டா பிடிக்காதா? உன்ன மாதிரி வயசு பிள்ளைங்களை கண்டா சுத்தமா பிடிக்காது. வயசு பிள்ளைங்க உன்னை என்ன பாப்பா உன்ன? ஓ ஏன் பிடிக்குதுங்கன்னு கேப்ப. பிடிக்கலையா? ஏன் சாமி உங்கள மாதிரி வயசு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி புதுசா சேலை வாங்கி கொடுக்கணும். இப்படி நகை கடை கண்டதாவில நகை வாங்கி கொடுக்கணும். இந்த காலத்துல பவுனு எவ்வளவு ஒரு பவுனு 1 லட்சம் பக்கமா வந்துருச்சு. இவ்வளவு செலவு பண்ணி வயசு பிள்ளைங்களை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா நான் எங்க ஊர்ல 3 கிழமையில வச்சுட்டு இருக்கிறேன். அருமையா போச்சுடா போடா. நானு என்ன பண்ணையத்துல கேக்கீங்களா? பண்ணை ஓய். அதனால கதை ஓட்டுறதே தான் இங்க சோப்புல எல்லாம் போட்டு போக மாட்டோம். ஓட்டிக்கலாம் விடு. ஏன்னா கரண்ட் போனதுக்கு என்னென்ன பண்றது? என்ன 10 மணிக்கு என்ன பண்றேன்? எங்க என்ன பண்றது? அப்படி என்னுடைய பெயர் இந்திராணியாக இருந்தாலும் என்ன பெற்றெடுத்த தெய்வங்கள் யார்? சொல்லிவிடு.
அண்ணா, தேவாதி தேவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சரி தேவ அமிர்தம் கடைந்தார். ஓ சரி. தேவ அமிர்தம் என்றால் திருப்பாக்கடல ஒரு பாண்டமாக வைத்து மந்திரகிரி மலை மத்தாக வைத்து சந்திரனை தூணாக நிறுத்தி வாசுகின்ற பாம்பை ஒரு அணைக்கயிறாக பிடித்து தேவர் ஒரு புறம் அசுரர் ஒரு புறம் தேவ அமிர்தம் கடைந்தார். சரி, அதுல யார் யார் பிறந்தது? எத்தனை பேர் பிறந்தீங்க? என்னென்ன பிறந்தது? என்னென்ன? ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, ரதி என்று சொல்லப்பட்ட 66,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தது. தேவ அமிர்தத்தின் வழியாக. உண்மைதான். அப்படி 66,000 பெண்கள் பிறந்திருந்தாலும் நானும் அந்த தேவ அமிர்தத்தில் பிறந்தேன். ஓ, நீங்க தேவ அமிர்தத்தில் பிறந்தீர்கள். உண்மைதான். அப்படி அமிர்தத்திலே பிறந்து உனக்கு என்று திருமணமானதா? எது கேக்குற? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறேன். அப்படியா? உண்டு கேள்வி தானது. பின்ன அப்படியா? இல்ல தாலி தொங்குது அதனால கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறேன். அப்படி அண்ணா ஓய், அப்படி நாங்க தேவ அமிர்தத்தில் பிறந்துட்டாலும் 16 வயது பருவம் அங்கையான பிறகு என்ன திருமணம் செய்த மன்னவர் யார்? கணவர் யாரு? நான் யார திருமணம் செய்தேன்? யார கல்யாணம் பண்ண சொல்லட்டுமா? சொல்லி விடு. ஏன் காது கேட்காதா? தங்கா ஆமா போறிய நேரம் கேமரா மேல ஏற அப்படி அதனாலதான் ஓல்டேஜ் கட்டுப்படுத்துங்கிற பொறுமை. உங்களுடைய கணவர் யாரம்மா? அம்மா போய் இந்த திருமணம் செய்த மன்னவர் யார் தெரியுமா? யாரு? இந்த அமராவதி கொண்டுலகத்தை பொற்பிடமா இழந்துலையே தேவேந்திர மன்னர் தான் என்னுடைய கணவர். ஓ, யாரு? தேவருக்கெல்லாம் அதிபதி. உண்மைதான். தேவேந்திர மன்னன். உண்மைதான். அப்படி அவரை திருமணம் செய்துன்னு சொல்றியே, உனக்கு என்ற குழந்தைகள் ஏதாவது? எது கேக்குறா? இல்ல குழந்தை குடுக்கலாம்னு தான். எங்க போய் குழந்தை எடுத்து வந்து கொடுப்பாரு? ஏன் குழந்தை இருக்குதே இல்லையான்னு கேக்குறேன். ஏன் கேக்குறேன்னு என்ன சொல்லிட்டோம்? ஏதோ அப்புறம் கொள்ளக்கார விட்டு கூட கொடுப்பா. கொள்ளக்கார விட்டு கொடுக்குறியா? உனக்கு எத்தனை குழந்தைகள்? அம்மா தேவேந்திர மன்னன் என்னால முடியாது. தேவேந்திர மன்னனை திருமணம் செய்து இருவரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு எத்தனை குழந்தைகள்? எத்தனை பேரு? 3 குழந்தைகள். 3 பேரு. உண்மைதான். யார் யார்? தெய்வானை,
தேவயானை மந்திரமாலை மந்திரமாலை 2 பெண் குழந்தை ஓ 2 பெண்ணு சித்திரசேனன் ஓ சித்திரசேனன் ஒரு ஆண்மகன் ஓ ஒரு ஆண்மகன் 3 குழந்தைகளை பெற்றெடுத்து சரி இந்த அமராவதி பொன்னுலோகத்தில் ஏதோ ஒரு குறைபாடும் இல்லாம சீர சிறப்புமாக வாழ்ந்து வரீங்க இன்றைய தினத்தில் சரி என்னிடத்துல வந்தா என்ன விஷயம் எதற்காக வந்தா கணவராகப்பட்ட தேவேந்திரமன நிலத்தை வரை சொல்லி இருக்கிறார் அப்படியா ஆமா புறப்பட்டு போலாம் போய் பார்க்கலாம் தம்பி அப்படி போய் நான் என்னுடைய கணவரை பார்ப்பதாக இருந்தால் எங்களுடைய நடின மாதர்கள் ஊர்வசி அழைத்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து கணவனை பார்க்க வேண்டும் அப்படியே அழைத்ததாக சரி ஊர்வசி அதே சீக்கிரம் ஓட அழைத்து அதே நேரத்தில் ஊர்வசி ஜபிக்க வருகிறார் அவரால் அடிச்சு முன்னால் Oh